ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸோட எங்களுடைய டிஎன்பிஎஸ் தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ப்ளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, தன்பாலின திருமண சட்டம் அமல்படுத்தியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா தாய்லாந்து. தன்பாலின திருமண சட்டம் அல்லது ஒரே இன திருமண சட்டம் எங்கே அமல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தாய்லாந்தில். தென்கிழக்கு ஆசியாவிலேயே தன்பாலின திருமண சட்டத்தை அங்கீகரித்த முதல் நாடுங்கிற பெருமையை வந்து தாய்லாந்து பெற்றிருக்கு. தன்பாலின திருமண சட்டம் எங்கே அமல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தாய்லாந்து. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தேசிய பழங்குடியினர் மாநாடு 2025 எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா புதுடில்லியில். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பழங்குடியினர் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா புதுடில்லியில். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பழங்குடியினர் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா புதுடில்லியில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்தது மத்திய அரசு. மக்களுடைய தொடர் போராட்டத்தினால டங்ஸ்டன் ஏலத்தை வந்து மத்திய அரசு வந்து இப்போ ரத்து செஞ்சுருக்கு. தமிழ்நாடு அரசின் நெருக்கடி மற்றும் தொடர் போராட்டத்துக்கு பணிந்து அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்தது மத்திய அரசு. மதுரை மாவட்டம் மேலூர் தாலுக்காவில் பார்த்தோம்னா அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி, செட்டியார்பட்டி உள்ளிட்ட 11 கிராமங்கள் அடங்கிய நாயக்கர்பட்டி பிளாக் எனும் பகுதியில் 5000 ஏக்கர் பரப்பளவுள்ள டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சது. இதுக்கான ஒப்பந்தத்தை பார்த்தோம்னா யார்கிட்ட கொடுத்துருக்காங்கனாக்கா வேதாந்தா நிறுவனத்தோட துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட்டில் மத்திய அரசு வந்து கொடுத்துருக்கு. நவம்பர் 7 அப்போ பார்த்தோம்னா மத்திய அரசு வந்து இந்த வேதாந்தா நிறுவனத்தோட துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்துக்கிட்ட இந்த டங்ஸ்டன் ஏலத்துக்கான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கு. இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதித்த இடத்துல பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற அரிட்டாப்பட்டி மரபுத்தலம் அங்கே இருக்குது, அதுவும் அளிக்கப்படும். அடுத்து பார்த்தோம்னா பல ஆயிரம் ஏக்கர் பாசன விவசாய நிலங்கள் அளிக்கப்படும். தமிழ் எழுத்து கல்வெட்டுகள், சமண படுகைகள் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. மக்களோட தொடர் போராட்டத்தினால மத்திய அரசு வந்து இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை வந்து ரத்து செஞ்சுருக்கு. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை வந்து மத்திய அரசு வந்து இப்போ ரத்து செஞ்சுருக்கு. அந்த திட்டம் வந்து எங்கே செயல்படுத்தியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னாக்கா மதுரை மாவட்டம் மேலூர் தாலுக்காவில் அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி, செட்டியார்பட்டி உள்ளிட்ட 11 கிராமங்கள் அடங்கிய நாயக்கர்பட்டி பிளாக்குங்கிற ஒரு 5000 ஏக்கர் பரப்பளவில் தான் வந்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இருந்தாங்க. இதுக்கான ஒப்பந்தத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வேதாந்தா நிறுவனத்தோட துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்துக்கிட்ட நவம்பர் 7 வந்து மத்திய அரசு கொடுத்தாங்க. இவங்க அனுமதித்த இடத்துல பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற அரிட்டாப்பட்டி மரபுத்தலம் அளிக்கப்படும். ப்ளஸ் பல ஆயிரம் ஏக்கர் பாசன விவசாய நிலங்கள் அளிக்கப்படும். தமிழ் எழுத்து கல்வெட்டுகள் அளிக்கப்படும். சமண படுகைகள் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தையெல்லாம் சொல்லி மக்கள் வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இப்போ டங்ஸ்டன் சுரங்க ஏலத்திட்டம் வந்து ரத்து செஞ்சிருக்கு மத்திய அரசு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூல். இந்த நூலை பார்த்தோம்னா இந்திய தொல்லியல் துறை சார்பாக இரும்பின் தொன்மைங்கிற நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்திய தொல்லியல் துறை சார்பாக இரும்பின் தொன்மைங்கிற நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இரும்பு காலங்கிறது தமிழகத்துலேருந்து தான் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்ட்டு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. இரும்பு காலம் வந்து பார்த்தோம்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு காலங்கிறது 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா H1B விசா.
H1B விசாங்கிறது அமெரிக்காவால் கொடுக்கப்படுற வெளிநாட்டினருக்கு கொடுக்கப்படுற விசா தான் வந்து H1 விசா. வெளிநாட்டினர் அமெரிக்காவில் சென்று தற்காலிகமாக வேலை செய்பவர்களுக்காக H1B விசா வழங்குது அமெரிக்கா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ 2வது தடவையாக பதவி ஏற்றிருக்காங்களோ, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, H1B விசாவானது தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கண்ட்ரி பேர் பார்த்தோம்னா, இந்தியாவின் முதல் ஆப்டிக்ஸ் பூங்கா எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா மகாராஷ்டிராவில். இந்தியாவின் முதல் ஆப்டிக்ஸ் பூங்கா எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். இந்தியாவின் முதல் ஆப்டிக்ஸ் பூங்காவை மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரூ.12,000 கோடி முதலீட்டில் அமைக்க திட்டமிட்டிருக்கிறதா பராஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இந்தியாவின் முதல் ஆப்டிக்ஸ் பூங்கா எங்கே அமைய இருக்குன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். அடுத்த கண்ட்ரி பேர் பார்த்தோம்னா, இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனருக்கு அமெரிக்க நாட்டின் உயரிய விருது கொடுத்துருக்காங்க. யாருக்கு பார்த்தோம்னாக்கா மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா. நம்ம இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா மிருத்யுஞ்சய் மொஹபத்ராவுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான தலைசிறந்த சேவைக்கான விருதுங்கிற விருதை வந்து அமெரிக்க வானியல் ஆய்வு சங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான ஆணையம் வந்து வழங்கியிருக்கு. நம்ம இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனருக்கு வந்து உயரிய விருது ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா. என்ன விருதுன்னு பார்த்தோம்னா 2025ஆம் ஆண்டிற்கான தலை சிறந்த சேவைக்கானங்கிற விருதை வந்து நம்ம இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனரான மிருத்யுஞ்சய் மொஹபத்ராங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா சர்வதேச கல்வி தினம். சர்வதேச கல்வி தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஜனவரி 24. தேசிய கல்வி தினம் வந்து நவம்பர் 11. சர்வதேச கல்வி தினம் வந்து எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஜனவரி 24. தேசிய கல்வி தினம் வந்து நவம்பர் 11. சர்வதேச கல்வி தினம் ஜனவரி 24. தேசிய கல்வி தினம் நவம்பர் 11. அடுத்த கண்ட்ரி பேர் பார்த்தோம்னா அதானி குழுமத்துடனான மின் கொள்முதல் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்கிறது இலங்கை. அதானி குழுமத்துடனான மின் கொள்முதல் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்கு இலங்கை. அதானி குழுமத்துடனான மின் கொள்முதல் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்கு இலங்கை அரசு. அதானி குழுமத்துடன் மின் கொள்முதல் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சது எந்ததுன்னு பார்த்தோம்னாக்கா இலங்கை. அடுத்த கண்ட்ரி பேர் பார்த்தோம்னாக்கா குடியரசு தின விழாவின் விருந்தினராக யார் வந்தாங்கன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ. நம்ம இந்திய இப்போ 76வது குடியரசு தினம் நடந்துச்சு. அந்த குடியரசு தினத்திற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்க யார் வந்தாங்கன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ. இந்தோனேஷிய அதிபர் பேர் என்னன்னாக்கா பிரபோவோ சுபியாண்டோ. அடுத்த கண்ட்ரி பேர் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்திய நிதியுதவியில் கட்டப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மையத்திற்கு 3வது முறையாக பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. என்ன பெயர்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். யாழ்ப்பாண கலாச்சார மையத்துக்கு வந்து நம்ம திருவள்ளுவர் பெயரை சூட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேரில் பார்த்துருப்போம். இதில் என்ன நமக்கு முக்கியம்னாக்கா யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். அந்த பண்பாட்டுங்கிறதுக்கு வேறு மாதிரி பேர் மாற்றி நமக்கு ஆப்ஷனில் கொடுக்கலாம். இந்திய நிதியுதவியால் கட்டப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மையத்திற்கு வந்து 3வது முறையாக பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. என்ன பேர்னு பார்த்தோம்னாக்கா யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். இப்போ 10 கண்ட்ரி பேர்னு ஒருத்தர லைட்டாக பார்த்துருவோம். தன்பாலின திருமண சட்டம் எங்கே அமல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தாய்லாந்து. தேசிய பழங்குடியினர் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா புதுடில்லி. அடுத்து பார்த்தோம்னா டங்ஸ்டன் ஏலத்தை வந்து மத்திய அரசு வந்து ரத்து செஞ்சிருக்கு. மக்களோட தொடர் போராட்டம் தமிழக அரசின் நெருக்கடி இருந்த காரணத்தினால டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை வந்து ரத்து செஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கான திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து யாருக்கிட்ட ஒப்பந்தம் செஞ்சுருந்தாங்கன்னு பார்த்தோம்னாக்கா வேதாந்தா நிறுவனத்தோட துணை நிறுவனமான
இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அந்த நிறுவனத்திட்ட தான் வந்து மத்திய அரசு வந்து ஒப்பந்தம் செஞ்சிருந்துச்சு. அந்த சுரங்கம் அமைக்கிற இடத்துல பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி மரபுத்தளம் அழிக்கப்படும். பல ஆயிரம் ஏக்கர் பாசன விவசாய நிலங்கள் அழிக்கப்படும். தமிழ் எழுத்து கல்வெட்டுகள் அழிக்கப்படும். சமணப்படுகைகள் பாதிக்கப்படும். இந்த மாதிரி காரணத்தெல்லாம் சொல்லி மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இப்போ டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க மத்திய அரசு. அடுத்து பார்த்தோம்னா இரும்பு தொன்மைங்கிற ஒரு நூல். இந்த நூலை வந்து முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. இந்த நூல் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்திய தொல்லியல் துறை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இரும்பு காலம்ங்கிறது தமிழகத்துலேருந்து தான் தொடங்கியிருக்கு அப்படின்ட்டு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. இரும்பு காலம்ங்கிறது 5300 ஆண்டுகள் பழமை முன்பு உருவானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்ட்ரி பேர் பார்த்தோம்னா H1B விசா. H1B விசாங்கிறது அமெரிக்காவால் வெளிநாட்டிலிருந்து வந்து தங்கி பணிபுரிகிறவங்களுக்கு கொடுக்கப்படுற விசா H1B விசா. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருப்பாங்க இது வந்து தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதிபராக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் வந்து பல அறிக்கைகள் வந்து வெளியிட்டுருக்காங்க. அதில் ஒரு அறிக்கை தான் வந்து இது. அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னாக்கா இந்தியாவின் முதல் ஆப்டிக்ஸ் பூங்கா எங்கே அமையிருக்குன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனரான மிருத்யுஞ்சிங் மொஹபத்ராவுக்கு அமெரிக்க நாட்டின் உயரிய விருது கொடுத்துருக்காங்க. என்ன விருதுன்னு பார்த்தோம்னா 2025ஆம் ஆண்டுக்கான தலை சிறந்த சேவைக்கானங்கிற விருதை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சர்வதேச கல்வி தினம் வந்து ஜனவரி 24. தேசிய கல்வி தினம் வந்து நவம்பர் 11. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா அதானி குழுமத்துடனான மின் கொள்முதத்தை இலங்கை அரசு வந்து ரத்து செஞ்சுருக்கு. அதானி குழுமத்துடனான மின் கொள்முதல் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுருக்கு இலங்கை அரசு. அடுத்த கரண்ட் அஃபேர் 76வது குடியரசு தின விழாவிற்கு இந்தோனேஷிய அதிபர் வந்து பங்கேற்றிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ. அடுத்து கடைசி கரண்ட் அஃபேர் என்ன பார்த்தோம்னாக்கா இந்திய நிதியுதவினால் கட்டப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மையத்துக்கு யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அப்படின்ட்டு பெயர் வச்சுருக்காங்க. நம்ம இந்திய நிதியுதவியில் கட்டப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மையத்திற்கு யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அப்படின்ட்டு பெயர் வச்சுருக்காங்க. தேங்க்யூ.